ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வீடியோவில் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன்னா சிக்கன் 65 போடலான்ட்ருக்கேன். பாருங்கள், அதுக்கு முட்டை, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவரு, கொஞ்சோண்டு அரிசி மாவு கூட தேவையில்லை. கார்ன்ஃப்ளவரு, நம்ம எப்போதும் உபயோகப்படுத்துகிற மீன் குழம்புக்குரிய மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இது குழம்புக்கு இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை முதல்ல வறுத்து எடுத்துருவோம். ஏன்னா அந்த எண்ணெயிலே போட்டு குழம்ப தாளிச்சிடலாம். இல்லாட்டி 65 போட்டோம்னா அந்த எண்ணெய் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக என்ன பண்ணுறேன், இது பெசரி வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிட்டு அதை வறுத்து எடுத்துட்டு அதுலேயே குழம்பு தாளிச்சிருவோன்ட்ருக்கேன். அதுதான் எண்ணெய் நுரைச்சிட்டு வருது, என்னன்னு தெரியல. முட்டை இது போட்டதுனால முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரு, குழம்பு மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன். 65 மசாலா எப்போயாவது தான் வாங்கிறது. இதையே நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். இது வறுத்து எடுத்தாச்சு. அடுத்தது எடுத்து போடுறேன். செஞ்சோம்னா கொஞ்சம் எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் போகும். இல்லாட்டி அந்த வறுத்த எண்ணெய் அப்படியே கிடக்கும். இல்லைன்னா முட்டை இது பண்ணலாம், அவ்வளோதான். அது ஒரு மாதிரி ஒரு நாளைக்கு மேலே வச்சுருந்தோம்னா சரியாக வராது. அதனால தான் இப்படி வறுத்துட்டு அதில் குழம்பா தாளிக்க வச்சுக்கோன்ட்டு முன்னாடியே வறுத்துடுறது. நுரைச்சிட்டு இருக்கிறதுனால அதில் ஒன்றும் பீஸ் சரியாக தெரிய மாட்டேங்குது. எடுத்துடுறேன். சும்மா இந்த பீஸாக இருக்கிறது மாத்திரம் எடுத்து போட்டேன். மற்ற எலும்போடு உள்ளதெல்லாம் குழம்புக்கு வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் குழம்பு தாளிக்கும். வறுத்து எடுத்தாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு வைப்பேன். வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கேன்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏற்கனவே சிக்கன்லேயும் பிசைஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் தக்காளி நறுக்கி வச்சதை போட்டுருங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பரட்டி விட்டுக்குவோம். இதோட இப்போ இந்த சிக்கனு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நல்லா அப்படியே எல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு, மசிஞ்ச மாதிரி வந்துடும் கட்டிகிட்டு இருந்தோம்னா. இப்போ அந்த சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்து போட்டுருவோம். தட்டை கழுவி கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுட்டு பரட்டி இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சுருவோம். நல்லா அந்த சாந்து இதாகிற வரைக்கும் பரட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் அந்த சாந்து கலக்கிற மாதிரி அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாதி வேக்காடு வந்திருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுருவேன். இந்த வாட்டி குழம்பு மிளகாத்தூள் அரைச்சது என்னமோ கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மல்லி தனியாக கொஞ்சம் வாங்கி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்து தனியாக மல்லித்தூள் அரைச்சி வச்சுருக்கேன், நல்லா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது மல்லித்தூள். நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சோம்னா அது ஒரு 10 நிமிஷம் வெந்துடும்.
உங்களுக்கு எப்படி தண்ணியாக வேணுமுன்னா இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கட்டும்னாலே இன்னும் கொஞ்சமாக தண்ணியை கலந்துட்டு மூடி வச்சிட வேண்டியது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். ஊற்றி நல்லா கிளறிட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடறேன். வேகட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு பண்ணால் நல்லா வெந்திருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இனிமேல் சாதம் மாத்திரம்தான் ஒன்று வடிக்கணும். சாதம் வடிச்சிட்டு சிக்கன் குழம்பு முடிஞ்சது, 65 முடிஞ்சது. அவ்வளோதான், 65 குழம்பு. நான் சாதம் மாத்திரம் அடிச்சுட்டு மதியானம் சாப்பாடு முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.